Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் பார் கேண்டிலை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம அதை யூஸ் பண்ணுறது, அதில் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து பேங்க் நிஃப்டி தான் எடுத்துருக்கிறோம். 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். பட் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, ஒரு பொசிஷனலாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம். இதில் வந்து நம்ம எப்படி ஒரு பிக் பார் நமக்கு வந்து ப்ரிடிக்ட் ஆகுதோ, அதுக்கப்புறமா நமக்கு ட்ரேடிங் ஸ்டைல் வந்து என்ன லெவலுக்கு நமக்கு போயிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக இதில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம், EMA. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பார் வந்து நமக்கு அதில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ரிவர்சல் நமக்கு கிடச்சிருச்சா, அதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். குறிப்பாக இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு மூமெண்டம் இண்டிகேட்டர் தான். அதாவது ட்ரெண்டு வந்து நமக்கு என்ன நடக்குது, ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடிஷ்னலாக இதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பர்டிகுலராக இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எப்போல்லாம் 45 டிகிரி ட்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு ட்ராவல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டு வந்து உங்களுக்கு அந்த மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணி மேலே போகும். இப்போ அது மேலே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு ஒரு டவுன்வேர்டு வரதா இருந்தாலும் சரி, அந்த 45 டிகிரி ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 51,200 அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிக் சைடு கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பொசிஷனலாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட 52,183 வரைக்கும் உங்களுக்கு ஹை வந்து டச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. உங்களுக்கு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி ஒரு 2 ட்ரேடிங் செஷனில் நடந்திருக்கு. இப்போ இதே இது நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து பார்த்தோம்னா, எக்ஸாக்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு பெரிய பார் ஒன்று நமக்கு வந்து க்ளோசிங் வைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ட்ராவல் ஆகிற எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் ஒரு 45 டிகிரியில் வந்து ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவலுக்கு வரைக்கும் பாட்டம் எடுத்துகிட்டு தான் மேலே திருப்பி என்ன இருக்குன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்விங் பேஸுக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கேல்பிங் மட்டும் இல்லை, ஸ்கேல்பிங்லேயுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில்
எடுக்கலாம். பட் ஸ்கேல்பிங் எடுக்கிறதா இருந்தால் நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு அந்த 45 டிகிரி ஆங்கிளில் நமக்கு ட்ராவல் ஆனால் மட்டும்தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத நம்ம தவிர்க்கலாம். இதை நம்ம கண்டினியூஸாக வந்து செக் பண்ணி பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜில் வந்து நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லென்த் வந்து நார்மலாகவே 9 பீரியடில் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 பீரியடாக வந்து மாற்றி செட்டப் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்போல்லாம் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதோ, ஒரு பிக்கஸ்டான ப்ராஃபிட்டுக்கு இது வந்து ஒரு வழி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுன்னா ரியல் ட்ரேடுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.